மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC இன மத விரோதத்தை கிளப்பக்கூடிய மற்றும் பொது அமைதியை அச்சுறுத்தக்கூடிய உள்ளடக்கங்களை பரப்பியதாக கருதப்படும் சம்பவம் தொடர்பாக இருவரை விசாரணைக்கு அழைத்துள்ளது. அவ்விருவரும் ஃபேஸ்புக் குழுவின் முதன்மை நிர்வாகிகள் ஆவர். பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததை தொடர்ந்து மார்ச் 27ஆம் தேதி இரவு 9 மணிக்கு MCMC தலைமையகமான சைபர் ஜெயாவில் அவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதன்போது விசாரணைக்கு ஆதாரமாக ஒரு கைபேசி மற்றும் சிம் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் MCMC குறிப்பிட்டது. இச்சம்பவம் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் MCMC அந்த ஃபேஸ்புக் குழுவில் பதிவிடப்பட்ட இனவாத பதிவுகளை அகற்றுமாறு மேத்தா நிறுவனத்திடம் 110 கோரிக்கைகளை முன்வைத்தது. மேத்தா மேற்கொண்ட விசாரணையின் மூலம் 106 பதிவுகள் ஃபேஸ்புக்கின் சமூகத்தர விதிமுறைகளை மீறியதாக கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இணைய சேவைகள் மற்றும் செயலிகளை தவறாக பயன்படுத்தாமல் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ குற்றமாக்கும் அல்லது வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கங்களை பதிவேற்றம் செய்யக்கூடாது என MCMC அறிவுறுத்தியது. இதுபோன்ற பொறுப்பில்லாத செயல்கள் வெறும் சட்டங்களை மீறுவதல்ல, பல இனத்தவரும் ஒற்றுமையாக வாழும் இந்த நாட்டின் சமுதாய அமைதிக்கும் ஆபத்தாக அமையும் எனவும் அது எச்சரித்தது. MCMC வெளியிட்ட அறிக்கையில் அந்த ஃபேஸ்புக் குழுவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. என்றாலும் ரூமா இபாடாட் ஹாராம் டிபின டிமான ஹர் இனி என்ற பக்கம்தான் அதுவென நம்பப்படுகிறது. மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலய இடமாற்ற பிரச்சினை எழுந்த போது யாரோ சிலர் ஒன்றிணைந்து அப்பக்கத்தை உருவாக்கியிருக்கின்றனர். நாடு முழுவதும் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன என்பதை கண்டறிந்து புகார் கொடுப்பதற்காக அந்த குழு உருவாக்கப்பட்டதாம். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். கிடா கோலக்கட்டில் தாமான் டேசா பிடாராவில் 5 பேரை கடித்து குதறிய 2 ராட்வீலர் நாய்களை கருணை கொலை செய்ய அவற்றின் உரிமையாளர் ஒப்புக்கொண்டுள்ளார். நேற்றைய சந்திப்பில் அந்த இணக்கம் காணப்பட்டதாக பாலிங் மாவட்ட அதிகாரி யஸ்லான் சுனார்டி யாயா கூறினார். இதையடுத்து தூங்க வைத்தல் முறையில் கருணை கொலை செய்யப்பட ஏதுவாக அவ்விரு நாய்களும் பாலிங் கால்நடை சேவை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் உரிமம் இல்லாமல் அந்நாய்களை வளர்த்து வந்ததற்காக உரிமையாளருக்கு 2 அபராத நோட்டீஸுகளும் வெளியிடப்பட்டதாக யஸ்லான் சொன்னார். முன்னதாக கூண்டிலிருந்து தப்பிய அவ்விரு நாய்களும் கண்ணில் கண்ட 5 மீது பாய்ந்து கடித்து குதறின. பாதிக்கப்பட்டவர்கள் சுங்கைப்பட்டாணி சுல்தான் அப்துல் ஹலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கில் ஒரு லொகேஷன், 4 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல், லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல், உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல், உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல். இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கில். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பேராக் சிம்பாங் புலாய் அருகே கம்போங் சிஞ்சுவில் சூரிய கரடி தாக்கியதில் ஒரு முதியவர் படுகாயமடைந்துள்ளார். 68 வயது அலாங் அப்போக் சீதாம் வனவிளை பொருட்களை தேடி திங்கட்கிழமை அன்று அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தார். அப்போது கரடி தாக்கியதில் முகத்தில் படுகாயம் ஏற்பட்டு ராஜா பெருமாய் சூரி பைனுன் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போதைக்கு அவரின் உடல்நிலை சீராக உள்ளது. கரடி தாக்கிய சம்பவத்தை உறுதிப்படுத்திய பேராக் வனவிலங்கு பாதுகாப்பு துறை அங்கு கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் தன்னந்தனியாக காட்டுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அப்பகுதி வாழ் மக்களையும் அறிவுறுத்தியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.
சிங்கப்பூரில் மசூதிகளுக்கு வெளியே ஏராளமான முஸ்லிம்களை கொல்வதற்கு திட்டம் தீட்டிய சந்தேகத்தில் 11 வயது ஆடவன் கைதாகியுள்ளான். 17 வயது அப்பையன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டதை உள்நாட்டு பாதுகாப்புத்துறையான ISD உறுதிப்படுத்தியது. கிழக்காசிய மேலாதிக்கவாதியாக தன்னை காட்டிக்கொள்ளும் அந்த ஆடவன் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு குறைந்தது 5 மசூதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவன் 2019 நியூசிலாந்து மசூதிகளில் இஸ்லாமியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கொள்ளையின வெறியன் பிரெண்டன் டேரண்டை ஹீரோவாக கொண்டுள்ளான். டேரண்ட் கொன்றதை விட அதிகமாக, அதாவது குறைந்தது 100 பேரையாவது கொள்வதற்கு அந்த உள்ளூர் ஆடவன் இலக்கு வைத்திருந்ததாக சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் கூறினார். முஸ்லிம்களை கொல்வதை சமூக ஊடகங்களில் நேரலை செய்யவும் அவன் திட்டமிட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. உலக நாடுகளே பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும், எனவே பதிலடியாக ஏப்ரல் 2 தொடங்கி அந்தந்த நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். அவ்வகையில் இன்று காலை வெள்ளை மாளிகையில் அவர் புதிய வரி விகிதங்களை அறிவித்து அதிர வைத்தார். அப்பட்டியலில் பேரிடியே சீனாவுக்கு தான். உலக வாணிபத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் போட்டியாக மாறிவரும் சீனாவுக்கு புதிதாக 34 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும். சீன பொருட்களுக்கு ஏற்கனவே 20 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் நிலையில் இப்போது மொத்தமாக 54 விழுக்காடு வரியை அந்த நாடு செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கும் 67 விழுக்காடு வரியோடு ஒப்பிட்டால் இது ஒன்றும் பெரிதல்ல என ட்ரம்ப் கூறினார். அதே சமயம் தனது நெருங்கிய பங்காளிகளையும் ட்ரம்ப் விட்டு வைக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 20 விழுக்காட்டு வரியும், ஜப்பானுக்கு 24 விழுக்காட்டு வரியையும் அவர் அறிவித்தார். இந்தியா நட்பு நாடானாலும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகம் வரி விதிப்பதால் இந்திய பொருட்களுக்கு இனி 24 விழுக்காட்டு வரி விதிப்பதாக ட்ரம்ப் சொன்னார். மலேசியாவும் அந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு 47 விழுக்காடு வரி விதிக்கும் மலேசியாவுக்கு ட்ரம்ப் 24 விழுக்காடு வரியை அறிவித்துள்ளார். If you look at Switzerland, 61% to 31%. Indonesia, Malaysia, Cambodia. Oh, look at Cambodia, 97%. We're going to bring it down to 49%. They made a fortune with the United States of America. United Kingdom, 10%. And we'll go 10%. So we'll do the same thing. South Africa, 60%, 30%, and they've got some bad things going on in South Africa. You know, we're paying them billions of dollars, and we cut the funding because a lot of bad things are happening in South Africa. The fake news ought to be looking at it. They don't want to report it. Brazil, 10%, 10%. Bangladesh is 74%. So you see what's going on. Pakistan, 58%. Sri Lanka, 88%. So what we're doing is we're taking not the full, we could take the full 88%. அண்டை நாடுகளான இந்தோனேசியாவுக்கு 32 விழுக்காடு, தாய்லாந்துக்கு 36 விழுக்காடு, சிங்கப்பூருக்கு 10 விழுக்காடு, வியட்நாமுக்கு 46 விழுக்காடுமாக ட்ரம்ப் புதிய வரி விகிதத்தை நிர்ணயித்துள்ளார். ஏழை நாடுகளான வங்காளதேசத்துக்கு 37 விழுக்காடு, இலங்கைக்கு 44 விழுக்காடு, கம்போடியாவுக்கு 49 விழுக்காடு என வரி விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எவ்வளவு வரி விதிக்கின்றன, அவற்றுக்கு அமெரிக்கா எவ்வளவு விதிக்கிறது என்ற ஒப்பீட்டு பட்டியலையும் ட்ரம்ப் வெளியிட்டார். இது உலக நாடுகளை வஞ்சிக்கும் நடவடிக்கை அல்ல, மாறாக காலம் காலமாக அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் அதிக வரி விதித்து நியாயமற்ற வகையில் நடந்து கொள்வதற்கு பதிலடியே. அமெரிக்காவின் அதிபர் என்ற முறையில் வாணிபத்தில் இந்த சமசீரற்ற நிலையை தடுப்பது தனது கடமை என்றார் அவர். இறக்குமதி பொருட்களுக்கு பேரளவில் வரி விதித்து உலக நாடுகளையே ட்ரம்ப் ஆட்டம் காண வைத்துள்ளதால் பங்குச் சந்தைகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கலாம் என கவலை எழுந்துள்ளது. இது வர்த்தக மோதலை மோசமாக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. மலேசியா உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட நாடுகள் இப்புதிய வரி விதிப்புக்கு எப்படி எதிர்வினையாற்றப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவின் முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி தனது 30வது பிறந்த நாளையொட்டி 140 கிலோமீட்டர் தூர பாத யாத்திரை தொடங்கியுள்ளார்.
ஏப்ரல் 10ஆம் தேதி பிறந்தநாள் வருவதால் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜாம் நகரிலிருந்து 5 நாள் நடைப்பயணமாக கிளம்பி துவாரகா கோயிலில் அவர் தரிசனம் செய்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் 10 முதல் 12 கிலோமீட்டர் தூரம் வரை பலத்த பாதுகாப்புக்கிடையே அவர் தனது பணியாளர்களுடன் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பாத யாத்திரையின் போது அவர் செய்த காரியம் வைரலாகி பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இறைச்சிக்காக கோழிகளை ஏற்றிச் சென்ற லாரியை நிறுத்திய ஆனந்த் கோழிகளை வெட்ட வேண்டாம், நானே வாங்கிக் கொள்கிறேன் என கூறினார். கோழி லாரியில் இருந்தவர்களும் அதற்கு ஒப்புக்கொள்ள 250 கோழிகளை அவர் 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கினார். கூண்டிலிருந்த ஒரு கோழியை அவர் கையில் பிடித்துக் கொண்டு உடனடியாக அனைத்து கோழிகளையும் காப்பாற்றுங்கள், உரிமையாளரிடம் பணத்தை கொடுங்கள் என அவர் கூறும் வீடியோவே வைரலாகியுள்ளது. மீட்கப்பட்ட 250 கோழிகளும் ஆனந்தின் வந்தாரா விலங்குகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. விலங்கின ஆர்வலருமான ஆனந்த் ஜாம்நகரில் 3500 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த காப்பகத்தை நடத்தி வருகிறார். அங்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் காப்பாற்றப்பட்ட நிலையில் இருக்கும் 2000க்கும் அதிகமான உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன.